64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, குலதெய்வங்களில் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட ஒரு சூட்சம முறை. நம்ம எல்லோரும் நம்ம பங்காளிங்க இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அந்த பங்காளிங்களில் ஒன்று சேர்ந்து உருவம் இல்லாத வழிபாடு ஒரு ரூம்பில் தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு ரூம்பு தனியாக இருக்கும். அந்த ரூம்பில் அது சாமி ரூமுன்னே வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர். அந்த சாமி ரூமுக்குள்ளற தீபத்தை மட்டும் வழிபாடு பண்ணுவாங்க. தீப வழிபாடு, உருவமில்லா வழிபாடு, தீப வழிபாடமாக வச்சுருப்பாங்க. ஒரு 9 நல்லெண்ணெய் தீபத்தை போட்டு அங்கே அப்படியே அந்த தீபத்தில் பூக்களை எல்லாம் அலங்கரித்து அதில் கற்பூர தீபாராதனை நிறையா காட்டி அந்த ரூம்பில் அந்த ஒளியவே குலதெய்வமாக வழிபாடு பண்ணுவாங்க. இது போன்ற முன்னோர் இந்த சூட்சம வழிபாடு பண்ணாங்க. குலதெய்வ கோயில் அப்போ முன்னோர் நிறைய இடங்களில் இல்லை. அவங்களோட ஒரு பூஜை ரூம்பை செலக்ட் பண்ணி அந்த ரூம்புக்குள்ளேயே அது சாமி ரூம்புன்னு செலக்ட் பண்ணி அதில் 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் கற்பூர தீபாராதனை காட்டி அந்த ரூம்லேயே இங்கே இந்த இடத்துல குலதெய்வம் இருக்குது அப்படின்ட்டு உருவ வழிபாடு இல்லாமல் அருவ வழிபாடாக சூட்சம வழிபாடு நடத்தினாங்க. இது ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நம்மளோட இல்லங்களில் இது போன்று வழிபாடு பண்ணாலும் நிச்சயமாக நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும். இந்த சூட்சமும் நம்ம முன்னோர் வகுத்தது. 9 விளக்கு எடுத்துக்கிறோம். 9 விளக்கு குலதெய்வங்களாக நம்ம பாவனை பண்ணி அதுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்மளோட குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளாசி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கணும். நம்ம முன்னோர் இந்த சூட்சம முறையை பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி நாமளும் நம்ம இல்லங்களில் எண்ணெய் தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுறனால நம்மளோட இல்லங்களில் நிச்சயமாக குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாசி நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம குருமார்கள் நம்ம முன்னோர் வழிவகை செஞ்சுருக்காங்க. இது ஒரு சூட்சம முறை. நம்ம குலதெய்வமே தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு இதையும் நாங்கள் குருநாதர் முறைகளில் உணர்த்திருக்காங்க. மகா குருநாதர்கள் இந்த வழியை காட்டிருக்காங்க. நொச்சி மரம் இருக்கும். இந்த நொச்சி மரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கருநொச்சியாக இருந்தாலும் சரி, சாதா நொச்சியாக இருந்தாலும் சரி, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மரம் இருக்கிற இடத்த நல்லா சுத்தப்படுத்துறீங்க. காலை வெள்ளிக்கிழமை நாளை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் காலையில் 7 மணிக்கு நீங்கள் அந்த நொச்சி மரம் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த மரத்தோட இடத்துல தூய்மைப்படுத்திட்டு அந்த மரத்துக்கு நல்ல தண்ணீர் ஊற்றி நல்லா அதை கழுவிட்டு ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணி பிறகு அந்த இடத்த நல்லா தூய்மைப்படுத்திட்டு அதே இடத்துல ஒரு கலச பூஜை செய்யணும். கலச சொம்பு எடுத்து அதில் தீர்த்தம் ஊற்றி ஒரு வாழை இலை போட்டு பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே கலச சொம்பு வச்சு ஒரு கலசம் எப்படி நம்ம வீடுகளில் வைப்போமோ அது போன்ற கலசத்தை அந்த இடத்துல வச்சு அந்த கலசத்தையே உங்களோட குலதெய்வமாக பாவனை பண்ணி அதுக்கு வெத்தலை பாக்கு பழந்தேங்காய் நம்ம என்னென்ன இறைவனுக்கு படைப்போமோ அத்தனையும் நம்ம செஞ்சிடணும். அந்த அங்கேயே அது செஞ்சு அந்த இடத்துல நம்ம இந்த கலச பூஜையை செஞ்சு இதை கொண்டு கலச பூஜை அங்கே 7 மணிக்கு போகிறோம். வெள்ளிக்கிழமை காலையில் இந்த கலச பூஜையை மிக சிறப்பாக அதுக்கு உண்டான சிறு நெய்வேத்தியங்கள் உங்களால் முடிஞ்சது எதாக இருந்தாலும் படைங்க. உங்களால் மல்லிகைப்பூ, தாமரை இது போன்ற எந்த வாசனை திரவியம் வேணாலும் அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் அந்த நொச்சி மரத்தை உங்களோட குலதெய்வமாக பாவனை பண்ணி அந்த இடத்துல உங்களோட ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சு அந்த இடத்துல வழிபாடு பண்ணிக்கிட்டு பூஜையாக முடிச்சிடணும். அதுக்கு நெய்வேத்தியங்கள் உங்களுக்கு தெரியும். பூஜைக்கு நெய்வேத்தியங்கள் படைத்த பிறகு நீங்கள் எல்லாம் அப்படியே அந்த கலசத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த நொச்சி மரத்துலேருந்து 3 நொச்சி இலைகளை அந்த தீர்த்தக்குள்ளே கலச தீர்த்தக்குள்ளே போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களோட தென்மேற்கு மூலையில் இந்த கலசத்தை வச்சு தூபதீபம் காட்டி அந்த கலசத்தையே உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க. அந்த கலசத்தை உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு, இந்த கலசம் தான் என்னோடய குலதெய்வம் நீங்கள் அப்படியே ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு அந்த இடத்துல இருக்க கலசத்துக்கு வீட்டில் வச்சு ஆர்டினரியாக வச்சு கற்பூர தீபாராதனை பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக மன்றிட்டு அந்த குலதெய்வமே நீங்கள் இங்கே இன்று முதல் எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு
அந்த தீர்த்தத்தை எடுத்து தூப தீபம் காட்டிட்டு அந்த கலசத்துக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த இடத்துல கொஞ்சோண்டு தெளித்து விட்டு வீடு முழுவதும், உங்களோட வீடு முழுவதும் அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து எல்லாமே அப்படியே தெளித்து விட்டுட்டு நீங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு தீர்த்தம் குடிக்கிற மாதிரி எல்லோரும் உங்களோட உள்ளர குடிச்சிக்கோங்க. குடிக்கிறதுனால உங்களோட குலதெய்வம் உங்கள் உடல்லையும் வந்துடும், உங்களோட வீடுகள்லையும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. அற்புதமான மிக மிக எளிமையான சூட்சம முறை. இதை நம்ம கரெக்டாக முறையாக நம்ம செய்யக்குள்ள நிச்சயமாக நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு வழிபாடு பண்ணக்குள்ள நம்ம குலதெய்வம் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கொடுத்து நம்மளுக்கு தேவையான சகல சௌபாகியம் கொடுத்து செல்வங்களை வழங்கிட்டே இருக்கும். இது போன்ற சூட்சமங்கள். ஏன்னா இறைவனுக்கு எல்லையற்றவர். அந்த காரணத்தினால உங்களுக்கு எல்லாமே அறிஞ்சிருப்பீங்க. அறிஞ்சாலும் ஒரு சிறு முறை இதை அப்படியே எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா குருமார்கள் சாதாரணமாக ஒரு விஷயங்களை பரிகாரங்களை நம்மளுக்கு உணர்த்த மாட்டாங்க. இது போன்ற ரகசிய முறைகள் இருக்கும். விருட்ச சாஸ்திரங்களில் மிக சக்தி நிலை இருக்குது. அந்த விருட்சத்துக்குள்ள இந்த நொச்சி தலை அற்புதமான தெய்வீக சக்தி புரிஞ்ச மரம். அந்த தெய்வீகத்தன்மை இந்த இடத்துல பெரும் ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. அந்த விருட்ச சாஸ்திரங்களில் இந்த நொச்சி மகாநொச்சி, இது போன்ற நொச்சி எம்பெருமான் சிவபெருமானுக்கு உண்டான ஒரு அற்புதமான மூலிகை. இது போன்ற நிறைய விஷயங்கள் அந்த மரங்களில் விருட்ச சாஸ்திரங்களில் இருக்கிறதுனால இது குருமார்கள் இந்த விருட்சத்துக்கு குலதெய்வத்தோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் இழுத்து கொடுக்குன்ற அந்த பவரை அவங்களுக்கு உணர்ந்திருக்காங்க. அதனால் இந்த வழிகாட்டத்தில் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. நாம் இந்த பரிகாரங்களை உங்களோட வயது என்னவோ அத்தனை முறை பூஜை பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை பண்ணுங்கள். எத்தனை முறை உங்கள் ஒரு 50 வயது ஆகுதுன்னா 50 முறை இந்த பூஜை பண்ணால் போதும். வருடம் ஒரு முறை பண்ணாலும் அந்த மாதிரி பிறகு வருடம் ஒரு முறை பண்ணிக்கோங்க. உங்கள் ஆயுள் முழுவதும் உங்களோட வயது என்னன்னு பாருங்கள். ஒரு 50 வயதுன்னா 50 தடவை பூஜை கண்டினியூ பண்ணுங்க மாதம். அடுத்தது 51வது வருடம் வரக்குள்ள வருடம் ஒரு முறை போய் குலதெய்வத்தோட அதை அர்ப்பணம் பண்ணிட்டு உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கும் உங்களோட உடல்லையும் உங்களோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் சூட்சம முறையில் நீங்கள் பெற்றலாம். உறுதியாக பெற முடியும். ஏன்னா குலதெய்வ வழிபாடு நம்மளோட குலத்தை காக்கக்கூடியது. நம்மளுக்கு இருக்கிற சகல துன்ப துயரங்களை நீக்கி நம்மளோட வாழ்வை வளமாக்குற அற்புத மகாசக்தி படைத்த குலதெய்வங்கள். குலதெய்வ துணை இல்லாமல் மற்ற தெய்வங்கள் எந்த தெய்வமும் நம்மளுக்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யாது. இது போன்ற சூட்சம முறைகள் நம்ம குருமார்கள் உணர்த்திருக்காங்க. இந்த மிக மிக எளிமையான பரிகாரத்தை உங்களோட இல்லங்களில் நீங்கள் செஞ்சு வெற்றி அடையணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.